வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா என்ன மாரியான பலன்கள் கிடைக்கும்? அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். லக்னாதிபதி 5ஆம் இடம் என்பது அனுபவிக்கிறதுக்கு பொறந்த இடமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து 5ஆம் இடம் தான். எ ஏன்னா 1, 5, 9 திரிகோண ஸ்தானம் அல்லவா? அதே மாரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சென்ற பிறவியில என்ன செஞ்சிருக்கோமோ, அத அனுபவிக்கிறதுக்கு பிறந்த பிறவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு 5 வயசு, ஒரு 6 வயசு ஆனோனே இவங்க குடும்பம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும். இவங்க பிறந்ததுக்கப்புறம். அதேபோல பார்த்தீங்கன்னா, அ பள்ளிக்கூடம் பக்கத்துல இவங்களுடைய வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லன்னா கோயில் பக்கத்துல இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு ஜோசியர் ஆஃபீஸ் பக்கத்துலயாவது இவங்க வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதிடத்துல வந்துட்டு ரொம்ப ஆர்வம் பெற்றவங்களா இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலும், இல்ல 5ஆம் இடத்துல இருந்தாலும் இது நடக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, பூஜை புனஸ்காரங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்தில ரொம்ப அதிக எண்ணம் கொண்டவர்களாகவும், குலதெய்வத்த விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறவங்களா இருக்கட்டும். அதே பார்த்தீங்கன்னா, குழந்தைகள ரொம்ப அதிகமா பார்த்துக்கிறவங்களா இருக்கட்டும், குழந்தைகள நேசிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த 5ஆம் லக்னாதிபதி போய் 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இருக்கும். ஆனால் வந்து அந்த குழந்தைங்க மேல அதிக பாசம் வந்தாலும், பற்று இருந்தாலும், அதில ஒரு திருப்தி இருக்காது. இவங்களுக்கு இயற்கையாவே வந்துட்டு அந்த சாமி குறி சொல்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாவே வரும். கடவுள் நேர்ல வந்து பேசுச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குலசாமி நேர்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா நான் கேள்விப்பட்டது. அ உழைக்காத வருமம் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து எப்போதுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்துட்டு அதிர்ஷ்டம் அவங்க இவங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப அதே போல பார்த்தீங்கன்னா, காதல் கலையில வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஈடுபாடு இருக்கும். அ திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற தொழில்கள அவங்க வந்து செய்வாங்க. அப்படி இல்லன்னா, மந்திர உபதேசம், ஹோமம் செய்றது, இந்த மாரியான தொழில்கள்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்போதுமே புராண புக்குகள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டு எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க. எல்லாரையும் மதிப்பாங்க. இது பெரிய ஒரு விஷயம். எல்லாரையும் வந்துட்டு சமமா பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அ நபர்களா இவங்க இருப்பாங்க. அனைவரையும் மதிக்கிறது பெரிய விஷயம். அ அப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா, அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். ஓகே நன்றி. இதை அடுத்த ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம்.